வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நாம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் பத்தி பார்க்க போறோம். இங்க இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றது கொஸ்டின் ஃபார்ம்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பேசுறப்போ நான் இன்னும் இந்த வேலையை செய்யல, நான் இன்னும் சாப்பிடல, நான் இன்னும் அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணல, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் என்ன படிக்கல, நான் என்ன எழுதல, இப்படி. இதையெல்லாம் தான் நம்ம ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னும் செய்யல, அவ்வளவுதான். ஸோ இதை இங்கிலீஷ்ல ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசுறப்போ நம்ம சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே இந்த நாளில் ஒன்றா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஹாவ் நாட் இல்லை ஹாவின்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் இப்படி தேர்ட் பர்சன் சிங்குலர்ல ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஹேஸ் நாட் இல்லை அதோட ஷார்ட் ஃபார்ம் ஹேஸ்ன்ட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவின்ட் ஈட்டன், ஐ ஹாவின்ட் டன் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசுறப்போ இந்த நெகட்டிவ் சென்டென்சஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் இதில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற கீவேர்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா எவர், எவருங்கிறது நெவருக்கு ஆப்போசிட். ஸோ எவர், அடுத்தது வந்து எட், எட்டுனா இன்னும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, இன்னும் செய்யலை, அந்த இன்னும் அதுக்கு தான் நம்ம வந்து எட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது சின்ஸ். சின்ஸை வந்து பொதுவாக ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இயரையோ ஒரு டே ஒரு மந்த் எதையாவது சொல்கிறப்போ நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு பீரியட் அதை பற்றி சொல்கிறப்போ நம்ம வந்து சின்ஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சோ ஃபேர் அதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் நெகட்டிவ் ஃபார்மில் இல்லைன்னா கொஸ்டின் ஃபார்மில். சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எட் அப்படின்ற கீவேர்டோட சில சென்டென்சஸ். நான் இன்னும் என்னோட அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இன்னும் சப்மிட் பண்ணலை அப்படின்றதுக்கு நான் அப்படின்றதுனால ஐ, அது கூட நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஹேவின்ட். So I haven't submitted. இதுதான் basic sentence. I haven't yet submitted my assignment. இல்லனா I haven't submitted my assignment yet. இந்த yetங்கிற வேர்டை இங்க போடலாம் இல்ல கடைசியா வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அவளுடைய வாக்கை இன்னும் முடிக்கல. So sheன்றதுனால அது கூட நம்ம யூஸ் பண்றது hasn't. She hasn't finished her work yet. இல்லனா she hasn't yet finished her work. அவன் இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, இல்ல அவன் இன்னும் நடக்க ஆரம்பிக்கல, இப்பதான் ஒரு வயசாகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸோ அவன் அப்படின்றனால he hasn't started walking yet. இல்லைன்னா the child hasn't started walking yet இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நான் சொன்னேன் நான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அவர்கள் இன்னும் இதுக்கு சரியான விதத்துல ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு they அப்படின்றனால have, they haven't responded yet. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். மீட்டிங் இன்னும் தொடங்கல. ஸோ மீட்டிங் அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம இட் அந்த மாதிரி மீனிங்ல தானே சொல்லுவோம். ஸோ மீட்டிங் இன்னும் தொடங்கல அப்படின்னு சொல்றதுக்கு the meeting hasn't yet started. இல்லைன்னா நீங்க எட்ட கடைசியில் சொல்லி the meeting hasn't started yet எப்படி வேணா நம்ம இதை சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள், நீ இன்னும் எனக்கு பதில் சொல்லலை, நீ இன்னும் எனக்கு ஆன்சர் பண்ணலை அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஒன்று நம்ம எனக்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா என்னோட கொஸ்டினுக்கு நீ இன்னும் ஆன்சர் பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக ஒரு ஆர்குமெண்ட்ல எல்லாம். ஸோ நீன்றதுனால யூ அது கூட ஹேவின்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆன்சர் பண்ணலைங்கிறதுக்காக யூ ஹேவின்ட் ஆன்சர்ட் மீ எட். ஸோ எனக்கு அப்படின்றதுக்கு யூ ஹேவின்ட் ஆன்சர்ட் மீ எட். இதே என்னோட கொஸ்டினுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவின்ட் ஆன்சர்ட் மை கொஸ்டின் எட். நம்ம ரொம்ப காமனாக சொல்கிற ஒரு விஷயம், நான் இன்னும் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல கீவேர்ட் இன்னும், அதுக்கு நம்ம எட் அதை யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி எதுவுமே சாப்பிடல நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் எதுவும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எனிதிங் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஐ ஹாவின்ட் எட் ஈட்டன் எனிதிங் இல்லைன்னா ஐ ஹாவின்ட் ஈட்டன் எனிதிங் எட். இங்க இன்னும் அப்படின்ற வார்த்தையை சொன்னோம், அது கூட அதுக்கு நம்ம எட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணோம்.
இங்கப்போ வந்து நம்ம காலையில இருந்து எதுவும் சாப்பிடல அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ காலையில இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் நம்ம சொல்றப்போ நம்ம வந்து சின்ஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ அங்கேருந்து அதுலேருந்து மார்னிங்லேருந்து மண்டேலேருந்து 1967லேருந்து இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றதா இருந்தா அப்ப நம்ம சின்ஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் 1967, சின்ஸ் லாஸ்ட் மண்டே, சின்ஸ் 1st January 2018 இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம காலையில இருந்து எதுவும் சாப்பிடல அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐ ஹேவன்ட் ஈட்டன் எனிதிங் சின்ஸ் மார்னிங். நாம ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், இந்த பார்சல் இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எப்படி சொல்றது அப்படின்றத பார்க்கலாம். ஐ ஹேவன்ட் yet received the parcel. I haven't received the parcel yet. எப்படி வேணா இதை நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம வந்து பார்சல் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். பட் டே டு டே லைஃப்ல நம்ம இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு, எனக்கு இன்னும் டாக்ஸ் ரீஃபண்ட் கிடைக்கல, எனக்கு இன்னும் என்னோட சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கல, எனக்கு இன்னும் பாஸ்போர்ட் கிடைக்கல, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ ஹேவன்ட் yet received my certificates. I haven't yet received the tax refund. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். நான் வெள்ளிக்கிழமையிலேருந்து அவளோட பேசல. இப்போ நம்ம பார்த்தோம், ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு டைமை சொல்லிட்டு அப்பையிலேருந்து அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து சின்ஸ் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ நான் அவளோட பேசல அப்படின்றது தான் பேசிக் சென்டென்ஸ். ஐ ஹேவன்ட் டாக்டு டு ஹர். எப்போலேருந்து அப்படின்னா வெள்ளிக்கிழமையிலேருந்துன்னு சொன்னதுனால சின்ஸ் ஃப்ரைடே. ஐ ஹேவன்ட் டாக்ட் டு ஹர் சின்ஸ் ஃப்ரைடே. அதே எக்ஸாம்பிள கொஞ்சம் மாத்தி நாம இப்போ ஒரு பீரியட் சொல்ல போறோம். நான் 3 நாளா அவளோட பேசல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி 3 நாட்களாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 இயர்ஸா இல்லைன்னா ஒரு 2 ஹவர்ஸா இந்த மாதிரிலாம் ஒரு டைம் பீரியடை சொல்றதா இருந்தா அப்போ நம்ம ஃபார் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே சென்டென்ஸ் ஐ ஹேவன்ட் டாக்ட் டு ஹர் இன் 3 டேஸ்ன்னு சொல்லலாம். இல்லை ஐ ஹேவன்ட் டாக்ட் டு ஹர் ஃபார் 3 days அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சில கொஸ்டின் ஃபார்மேட்ஸ் பார்ப்போம். நீ பரீட்சைக்கு நல்லா படிச்சிருக்கியா அப்படின்னு நம்ம கேட்போம். வழக்கமா குழந்தைங்க கிட்ட நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்க அப்படின்னா யூ ஹாவ் ப்ரிப்பேர்ட் வெல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதில் பேசிக் சென்டென்ஸ் பாருங்க, நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்க. யூ ஹாவ் ப்ரிப்பேர்ட் வெல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். இப்போ இதே கொஸ்டினா மாத்துறதுக்கு நம்ம ஜஸ்ட் இந்த ஹாவையும் யூவையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம், அவ்வளோதான். So, have you prepared well for your examinations? அவ்வளவுதான், அது question ஆயிடுச்சு. இது நம்ம ரொம்ப காமனா கேட்கறது. நான் உங்ககிட்ட எப்பயாவது போய் சொல்லியிருக்கேனா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு பேசிக் சென்டென்ஸ், நான் உங்ககிட்ட போய் சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹவ் நெவர் லைட் டு யூ. இதையே நம்ம கொஸ்டினா கேட்கிறப்போ ஐயையும் ஹாவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ ஹேவ் ஐ முன்னாடியே சொன்னோம், நெவர்ன்றது ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆப்போசிட் தான் இங்கே எவர். அதுதான் நம்ம வந்து கொஸ்டின்ல யூஸ் பண்ணிருக்கோம். நான் எப்பவுமே பொய் சொன்னது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஹவ் நெவர் லைட் டு யூ. நான் எப்பயாவது சொல்லியிருக்கேனா அப்படின்னு நம்ம கொஸ்டினா கேட்கிறப்போ இந்த நெவருக்கு ஆப்போசிட் எவர், அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஐ ஹாவ்ல ஹாவ் ஐ அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஹாவ் ஐ எவர் லைட் டு யூ. அடுத்தது அவ மதுரைக்கு போயிட்டாளா அப்படின்னு நம்ம கேட்க போறோம். ஸோ பேசிக் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அவ மதுரைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லணும்னா ஷீ ஹாஸ் கான் டு மதுரை. போறது அப்படின்னா கோ, வெண்ட், தேர்ட் ஃபார்ம் கான். ஸோ ஷீ ஹாஸ் கான் டு மதுரை. இதே அப்படி நம்ம கொஸ்டினா கேட்க போறோம், போயிட்டாளா அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஷீயையும் ஹாஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஹாஸ் ஷி கான் டு மதுரை. இப்போ நம்ம சில WH கொஷின்ஸ், அதாவது வாட், வேர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில கொஷின்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அவ எங்க போயிருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ அவ போயிருக்கா அப்படின்னா ஷீ ஹாஸ் கான். இதே அவ போயிருக்காளா அப்படின்னு கேட்கணும்னா நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஹாஸ் ஷி கான் அப்படி வரும். எங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வேர். ஸோ வேர் ஹாஸ் ஷி கான். அவ எங்க போயிருக்கா அப்படின்னு கேட்கணும்னா வேர் ஹாஸ் ஷி கான்.
நாம பணத்துக்கு கணக்கு கேட்கிறப்போ நீ எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்க இது வரைக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம். இங்க இது வரைக்கும். சோ நீ எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல பேசிக் சென்டென்ஸ் பார்த்துடலாம். நீ பணம் செலவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஹேவ் ஸ்பென்ட் த மணி. நீ பணம் செலவு பண்ணிருக்கிறாயா அப்படின்னு கேட்கணும்னா யூ ஹேவ் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஹேவ் யூ ஸ்பென்ட் த மணி. இப்போ எவ்வளவு பணம் செலவழிச்சிருக்க அப்படின்னு கேட்கணும். ஸோ எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு ஹவு மச் மணி. ஸோ ஹவு மச் மணி ஹேவ் யூ ஸ்பென்ட் இதுவரை அப்படின்னு சொல்றதுக்கு so far. ஸோ ஹவு மச் மணி ஹேவ் யூ ஸ்பென்ட் so far. இப்போ நம்ம பேசிக்கான ஒரு சென்டென்ஸ் போன வீடியோல பார்த்தோம். நான் அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹவ் ஹியர்ட் அபவுட் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவரை பத்தி என்ன கேள்விப்பட்ட அப்படின்னு நம்ம கொஸ்டினா கேட்க போறோம். ஸோ நீ அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்க அப்படின்னா யூ ஹாவ் ஹியர்ட் அபவுட் ஹிம். இதே நீ அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்கணும்னா யூ ஹாவ் சேஞ்ச் பண்ணோம்னா ஹாவ் யூ ஹியர்ட் அபவுட் ஹிம் அப்படி வரும். இப்போ அவரை பத்தி என்ன கேள்விப்பட்ட? ஸோ என்ன அப்படிங்கிறப்போ வாட். ஸோ வாட் ஹாவ் யூ ஹியர்ட் அபவுட் ஹிம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல கொஸ்டின் ஃபார்ம்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் பத்தி பார்த்தோம். இதை நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய பேசுவோம் இல்லையா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.